வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். ஒரு சின்ன சந்தேகம். ரொம்ப இயல்பாக அதிகம் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, சும்மா. இந்த சும்மாங்கிற வார்த்தையை யாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? கிண்டலாக சொல்லணும்னா சும்மா சும்மா பயன்படுத்திகிட்டே இருக்கும். அது பெரிய பொருட்டாக நினைக்கிறது கூட கிடையாது. யாரை பற்றி வேணாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பில்டப்பெல்லாம் கொடுத்து அதுக்கு அவ்வளோ பெரிய மகாத்மியெல்லாம் இருக்கான்னு. இல்லை தான். ஆனால் எங்கே பயன்படுத்துகிறோம், யாரை பற்றி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது. என்னுடைய நண்பர், அவரை பற்றி ரொம்ப பெருமை உண்டு. அவர் செய்கிற வேலையை பற்றி பெருமை உண்டு, அதற்காக அவர் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி பெருமை உண்டு, குழந்தைகளை பற்றி பெருமை உண்டு, மனைவியை பற்றியும் பெருமை உண்டு. ஆனால் எல்லா வேலையும் அவரே செய்கிறதாக ஒரு சின்ன நினைப்பும் உண்டு. அவர்கிட்ட நான் கேட்கும்பொழுது எப்பொழுதுமே பெருமையாக சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு கிண்டலும் சேர்த்து தான் சொல்லுவார். மனைவியை பற்றி பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். பெரும்பாலும் யாராவது அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றி கொஞ்சம் மோசமாக பேசினாலே நான் அடுத்த நிமிஷம் சொல்லுவேன், இல்லை அவங்க செய்கிற வேலை உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது, சார் வீட்டில் எல்லா வேலையும் என்ன மேடம், வெளியில் போய் நான் தான் வேலையெல்லாம் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டம்தான். காலையில் ஆஃபீஸுக்கு ஓடி திரும்பி வந்து வீட்டுக்காக உழைக்கிறதுனா ஒரு ஆணுடைய பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, என் மனைவிக்கு என்னங்க, படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகலாம், ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன், வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. அப்படி தான் இந்த சும்மாங்கிற வார்த்தையை அவர் தொடங்கினார். சரி, அப்புறம் நான் கேட்டேன், இப்போ உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு சமையல்லாம் யார் பண்ணுறது? அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் வேலைக்கு போகிறது, சும்மா இருக்காங்க. சரி, அப்படியா? அப்புறம் வேறு எங்கே எல்லாமோ பேச்சு போச்சு. மறுபடியும் கேட்டேன், சார் என்ன பண்ணீங்க, வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்ல அப்படின்னு. இவர்கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷம், வாஷிங் மிஷின்லாம் வேணாம் மேடம், வாங்கலாம், எங்கள் மனைவி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கேன் வீட்டில், நான் துவைச்சிடலாம்ல. சரி, துவைக்கிற வேலை அவங்க தான் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வேலை அவங்க தான் பண்ணுறாங்க, என்ன காரணம்னா சும்மா தானே. நாங்கள் ஒரு மணி நேரம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 15 தடவை அவங்க மனைவி சும்மா வந்துட்டே போயிருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவங்க செய்கிற வேலையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை விட இன்னும் அதிகமாகவே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஐயோ, என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க? இந்த பெரும்பாலானவங்களுக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்குது. என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்களெல்லாம் அனுப்பிட்டு கணவனையும் அனுப்புறதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து சும்மா தானே உட்காந்துட்ருக்காங்க, சும்மா இருக்கிறவங்க இதை பண்ணலாம்ல, சும்மா இருக்கிறவங்க அதை பண்ணலாம்ல, இதில் என்ன பெரிய விஷயம், சும்மா தானே இருக்காங்க. இந்த சும்மா தானே இருக்காங்க அப்படிங்கிறவங்ககிட்ட கூட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கடைக்கு போகிறோம், வி ஜஸ்ட் கோ ஃபார் அ ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட உட்காரோம், ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு உணவுப் பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆளுக்கு ஒன்று சாப்பிடும் பொழுதே திகட்டி வெளியில் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அப்படிங்கும்போதே குடும்ப தலைவர்கள் எல்லாருமே பெரும்பாலாக, என் குழந்தைங்க கூட இதில் இப்போல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. என்ன, 1 கிலோ அரிசி வாங்கினா இவ்வளோ தான் விலையாகும், 1/4 கிலோ உளுந்து இவ்வளோ தான் விலையாகும், வெங்காயம் இவ்வளோ தான் விலையாகும், உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் விலையாகும். ஒவ்வொன்றுடைய விலையையும் அந்த வாங்கி சாப்பிடக்கூடிய தோசையோட விலையோட போட்டு பார்த்துட்டு இத்தனையும் பண்ணி கேஸுக்கான கணக்கையும் கொடுத்து எண்ணெய்க்கான கணக்கையும் கொடுத்து எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இப்படி வாங்கி சாப்பிடக்கூடிய 2 மசால் ரோஸ்ட்டுக்கு வீட்டில் பண்ணணும் அப்படின்னா 10 பேர் சாப்பிட்லாம், ஆளுக்கு 5 தோசை வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எல்லாம் எதை மறந்துடுறீங்க தெரியுமா? ஒரு செய்கூலிங்கிற விஷயத்த மறந்தே போயிடுறீங்க. அங்கே குடும்பத்துக்காக நின்று சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த பெண்மணி கணக்குக்குள்ளே வரதே கிடையாது. அவளுடைய அன்பு கணக்குக்குள்ளே வரையது கிடையாது, அவளுடைய அக்கறை கணக்குக்குள்ளே வரக்கூடியது அல்ல. அவன் நின்றுட்டே பண்ணுறாளே அது கணக்குக்குள்ளே வரக்கூடியதில்லை. எல்லாருக்கும் அழகாக வட்டமாக ஒரு மனம் கூட உடையாமல் பார்த்து பத்திரமாக சமைச்சு கொண்டு வந்து தட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு, அப்போ தான் எல்லாரும் தொலைக்காட்சி பெட்டி முன்னால் உட்காந்துருக்கலாம், இல்லை கையில் ஒரு சின்ன மொபைலை வச்சுருக்கலாம், இல்லை நண்பனோட பேசிகிட்டு இருக்கலாம். ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு வாரப்பத்திரிகையாவது குப்புறப்படுத்திட்டு படிச்சுட்ருப்போம். அம்மா கொண்டு வந்து தட்டில் பரிமாறும் பொழுது யாரும் அதை கணக்கிலேயே எடுக்கிறது கிடையாது. நீங்களும் நானும் சொல்லக்கூடிய இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பலமான, கூரான, தாக்கக்கூடிய ஆயுதம்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? யாரும் சும்மா இருக்கிறது கிடையாது. ஏன், நீங்களும் நானும் சுவாசிக்கும்போது சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. பல நேரங்களில் நம்ம சுவாசிக்கிறோங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. எப்போ சுவாசிக்கிறோங்கிறது புரியும் தெரியுமா? மூச்சடைக்கும் போது, ஆக்சிஜன் கிடைக்காத போது, சுற்றிலும் நச்சு காற்றாக உங்களை சூழ்ந்திருக்கும் போது, மூச்சு திணறும் போது, இருமல் வரும்பொழுது, தும்மல் வரும்போது திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன ஆகுது, திடீர்னு மூச்சடைக்கிற மாதிரி இருக்குது, காற்றே இல்லை,
அப்படின்னு அப்போ உங்களுக்கு தோணும், இது நேரம் வரைக்கும் நாம் சுவாசித்தது ஒரு ஆக்சிஜனு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த ஆக்சிஜன் தான். நீங்களும் நானும் ஓடுறதுக்கும், இருக்கிறதுக்கும், நடக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், மனம் சோர்வடையும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு தோளை தட்டி விரலை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இந்த பெண்கள் கூட கூட உதவிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பெண்களை நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுக்கிறதே கிடையாது. அந்த நண்பர்கிட்ட சொன்ன அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன, அவங்க வேலை அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம். நம்மளை நாமளே புகழ்ந்துக்கலாம், நம்மளை நாமளே பாராட்டலாம். இதுக்கெல்லாம் நமக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. ஆனால் ஒரு இடத்துல நமக்கு ஒரு உரிமை கிடையாது. என்ன, என்னுடைய வேலை பெருசுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்கலாம், ஆனால் என்னுடைய வேலையோட ஒப்பிட்டு பார்த்தா நீ ஒரு வேலையுமே பண்ணுறதில்ல வீட்டில் அப்படின்னு சொல்ல நமக்கு கண்டிப்பாக உரிமை கிடையாது. ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியிலையும், வெளியில் வேலைக்கு போய் கடுமையாக உழைச்சிட்டு வரக்கூடிய ஆண்கள் வீட்லேயும் அவங்க வேலையை மாற்றி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் இது அப்படின்னு தெரியும். புலம்பாமல், யார்கிட்டையும் புகார் சொல்லாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல், எப்போ பார் முகத்தை சிடுன்னு வைக்காமல், நீங்களும் நானும் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது முகத்தெல்லாம் கழுவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய துறவியுடைய மனப்பக்குவம் வேணும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நபர் செய்யக்கூடிய அந்த வேலை கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சும்மா அப்படிங்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இனிமேலாவது போடாமல் இருக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை சும்மா யோசித்து பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.